சர்ச் பெல் வாசல் தமிழ் 344. தாவீது ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்கிறார். இறைவாக்கினர் சாமுவேல் அந்த தாவீதிடம் அனுப்பி சிறுவனை அழைத்து வாருங்கள் என்று தம் ஆட்களிடம் சொல்கிறார். பிறகு திருப்பொழிவு செய்கிறார். பெலிஸ்தியனான கோலியாத்தை எதிர்த்து போரிட கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவர் கையில் வாளேதுமின்றி பெலிஸ்தியனை வெற்றி கொள்கிறார். இதைத்தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவுக்கு கொடுத்து வரும் அனைத்து ஆதரவுக்கும் நன்றி. 1 சாமுவேல் அதிகாரம் 16 1 முதல் 5 வசனங்கள், 13, 19, 22 முதல் 23 வசனங்களில் இந்த கதையை இரத்தின சுருக்கமாக சொல்ல இருக்கிறோம். ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக்க சவுல் இல்லாதவாறு உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்று கடவுள் சொல்கிறார். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்போது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு இறைவாக்கினர் சாமுவேல் செய்தபின் பெத்லெகேமுக்கு சென்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைக்கின்றார். ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். அப்போது ஈசாய், இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா. ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவர்கள் சகோதரர்கள் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. அதிகாரம் 17 2ஆம் வசனம் 8, 14 முதல் 15, 32 முதல் 35, 37 முதல் 47, 49, 50. 2ஆம் வசனம். சவுலும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தனர். கோலியாத் என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள்? நான் ஒரு பெலிஸ்தியர், நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும். பெலிஸ்திய வீரனான கோலியாத் என்பவன் பெலிஸ்தியர் அணிகளிலிருந்து தோன்றி தான் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் சொன்னான். தாவீது அதை கேட்டார். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று இந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன் என்றார். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால்
நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன். மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். பின்பு சவுல் தாவீதுக்கும் தன் உடைகளை அணிவித்து வெண்கலத் தலைக்கவசத்தை அவர் மேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வளவளப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று கேட்டான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்போது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். இஸ்ரேலுடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியன் நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்பர விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதுமின்றி பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றான். இந்த கதையை 344 தந்திருக்கிறோம். 345 பாருங்கள். அதில் எவ்வாறு தாவீதுக்கு எதிராக சவுல் அரசன் எத்தனையோ தீங்குகள் செய்கிறான், தாவீதை கொல்ல நினைக்கிறான். இருந்தாலும் அவனிடமிருந்து இறைவன் காப்பாற்றுகிறார் தாவீதை. அதோடு மட்டுமில்லாமல் தாவீது சவுலை கொல்ல எவ்வளவோ சந்தர்ப்பம் இருந்தாலும் அவனை மன்னித்து அவனோடு, நீ ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டவனாய் இருப்பதால் நான் உன்னை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறார். இந்த கதையை 345, இப்போது நாம் 344 இருக்கின்றோம். அடுத்த பகுதியை இன்னும் கூடுதலான விவரங்களோடு தருகிறோம். நன்றி.